அதுக்காக தான் இப்போ கூடுதலாக சேர்க்கை வேணும் அப்படின்றது தான் இன்றைக்கி மாநகராட்சி பள்ளியில் நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை பள்ளிகளுக்கு இந்த நிதிநிலையில் அறிக்கையில் வந்து 16 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து 26 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி சென்னை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு என்று தனியாக வந்து யூனிஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது, அவங்களுக்குன்றது தனியாக ஷூ சாக்ஸ் வந்து வழங்கப்படுகிறது, ஐடி கார்ட்ஸ் வழங்கப்படுகிறது. அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டு வரோம். அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து கராத்தே வந்து பசங்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கராத்தே பயிற்சியும் வந்து வழங்கப்படுகிறது. அதே போல் டெய்லி காலையில் கிளாஸ்க்கு வந்தோடனே நியூஸ் பேப்பர் ரீடிங்குன்ற ஒரு முன்னெடுப்பில் இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ரெண்டுமே ஒவ்வொரு கிளாஸ்க்கு வழங்கி மாணவ செல்வங்களில் படிக்க வைக்கிறோம். இது சின்ன சின்ன விஷயமா வந்து சென்னை பள்ளிகளில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிகளில் வந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுகிறது. திறன் மேம்பாடுங்க வந்து ஒருத்தர் ஸ்டூடெண்ட் உள்ள வந்தானா வெளியே போகும்போது ஒன்று வேலையோட தான் போகணும். அதற்குண்டான முன்னெடுப்பு என்ன இருக்கு? ஒரு நீட்டு வேற நிறைய போட்டித் தேர்வுகள் நமக்கு மாநகராட்சி சார்பில் நடத்தலாமே. நிறைய ஐஏஎஸ் ஐயா இருக்காங்க, அம்மா மாநிலம் வச்சு கொண்டு நடத்தலாம். இல்லை, இப்போ வந்து நிறைய கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் நடக்குது. இப்போ 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது நடத்துகிறோம். இப்போ 10ஆம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் +1 +2 வந்து அவங்க என்ன மாதிரி குரூப் வந்து சூஸ் பண்ணணும், எதில் அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, என்ன படிப்பு படிக்க விரும்புகிறாங்க, அதுக்கு எந்த குரூப் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறது. அதே போல் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே எந்தெந்த எக்ஸாமில் வந்து அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் வந்து மாநகராட்சி சார்பாக எடுக்கப்படுகிறது. கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம 10 ஆண்டுகளாக வந்து கடந்த ஆட்சியில் வந்து சென்னையோட இணைக்கப்படாத பள்ளிகள் வந்து நம்ம சென்னையோட இணைக்கப்பட்ட பகுதிகளில் மணலி, மாதாவரம், அதே போல் சவுத்தில் பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர், இந்த மாதிரி பகுதிகளெலாம் மாநகராட்சியோட இணைக்கப்படாமல் 10 ஆண்டுகளாக இருந்தது கடந்த ஆட்சியில். ஆனால் இப்போ நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு வந்து அந்த பள்ளிகள் எல்லாமே மாநகராட்சி வகைப்பாடுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இன்னும் கூட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். அதே போல் அங்கே கட்டிடங்களிலும் வந்து இடித்து புது கட்டிடங்கள் வந்து ஒவ்வொரு ஃபேஸாக வந்து எடுத்து கட்டப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு நிகராக சென்னை பள்ளிகள் இருக்குது. சிட்டிஸ்ன்ற ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய பள்ளிகள் வந்து புது டிசைன்ஸில் வந்து நம்ம பள்ளிகள் வந்து கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வு உருவாக்குறோம்னா அந்த டீச்சர்ஸ் அப்டேட் ஆகிருக்கணும். இந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு பயிற்சி என்ன பண்ண போறீங்க? இல்லை, டீச்சர்ஸ் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இப்போ கவுன்சிலிங்கும் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து எடுத்துப்பட்டு வருது. என்ஜிஓஸ் கூட கம்பைன் பண்ணி 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே கவுன்சிலிங் வந்து வழங்கப்படுகிறோம். மதிப்பெண் குறைவாக இருக்குதுன்னா எதனால் அந்த குழந்தை வந்து லேக் ஆகுது, எதனால் அந்த குழந்தைக்கு வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு முன்னெடுப்பிலையும் கவுன்சிலிங்ஸும் வந்து மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இல்லை, போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இப்போ பிடி டீச்சர்ஸ் அப்படின்ற வகைப்பாடில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் இருக்காங்க. ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்தால் டிஆர்பிக்கிட்டையும் நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்களும் தர்றதா தெரிவித்திருக்காங்க. 222 டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி மூலயமா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் பேசுவதற்கான எந்த மாதிரி ஒரு ஆங்கிலம் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸும் இருக்குது. அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் வந்து படிக்க தரும். இந்து நாளிதழ் வந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு எந்த ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது, ஸோ அந்த எடிஷன் வந்து கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் டெய்லி காலையில் அசம்பிளி நடக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் ஒரு நாள் வந்து சொல்லணும், அந்த திருக்குறளுக்கான அர்த்தங்களை சொல்லணும். அதே போல் ஆங்கிலத்தில் வந்து ஒரு நியூ வேர்ட் சொல்லணும், அந்த நியூ வேர்டுக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிற வகையில் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுமே இது டெய்லி பேசிஸில் நடந்து வருகிறது. பெண் குழந்தை வளரலாம் பெறும் குழந்தைகளுக்கான என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதே மாதிரி அனிமிக்கா இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து எந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க? மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து மாதம் ஒரு முறை வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தப்படும் அப்படின்றத தெரிவித்திருந்தோம். அந்த வகைப்பாடில் வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாதம் ஒரு முறை அப்படி ரொட்டேஷனில் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு பள்ளி கவரப் ஆகிறது. மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. அதே போல் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வந்து இந்த அனிமிக் இருக்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் வந்து அந்த டிவார்ம் ஃபார்மிங் வந்து டேப்லெட் தராங்க. ஸோ அந்த டிவார்ம் டேப்லெட் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.